Shorten Tamil Senior Grade First Paper. Code number of question paper 1125. 1125. மாணவர்கள் கவனத்திற்கு, படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதிக் கொண்டு அவ்வாறு எழுதிக் கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுத வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready. 15 seconds. 10 seconds. 5 seconds. Comments. அன்பார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, வணக்கம். இந்த உலகமே கொரோனாவின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இந்நோய் பரவிக்கொண்டு மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது முழு ஊரடங்கிலிருந்து படிப்படியாக தளர்வுகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அளிக்கப்பட்டுள்ள இந்த தளர்வுகளை நாம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தளர்வுகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதால் கொரோனா ஒழிந்துவிட்டது என்று பொருள் அல்ல. இந்த காலகட்டத்தில் அரசால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மக்களை பாதுகாக்கத்தான் இந்த தளர்வுகள் என்பதனை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அரசால் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்தபடியாக மரம் வளர்ப்பு பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லவிருக்கிறேன். கிராமங்களின் குடியிருப்பு பகுதிகளின் முன்பு மரங்களை நடுவதற்கு ஏற்பாடு செய்யும் போது அதனால் குடியிருப்புகளுக்கோ அல்லது அந்த இடங்களில் போடப்பட்டுள்ள மின் கம்பிகளுக்கோ மழைக்காலங்களிலோ அல்லது பலத்த காற்று வீசும் போதோ சேதம் ஏற்படா வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே அவ்விடங்களில் வளர்ந்துள்ள மரங்களில் இடையூறாக இருக்கும் கிளைகளை காலமுறைப்படி வெட்டி உரிய முறையில் பராமரித்து வர வேண்டும். ஆபத்து தரக்கூடிய மரங்களை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேறு இடங்களுக்கு மாற்றி அமைக்கலாம். சாலை போக்குவரத்தை குறித்து சில வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். தற்போது பெருகி வரும் வாகனங்களினால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஆங்காங்கே மேம்பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றன. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்படலாம். தற்காலிகமான இந்த சிரமத்தை பொறுத்து கொண்டால் நீண்ட காலம் வசதியான, மகிழ்ச்சியான, விரைவான பயணத்தை அனுபவிக்க முடியும் என்பதில் ஐயமில்லை. கிராமப்புறங்களில் குடியிருப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் சாலைகள் புதுப்பிக்கப்படும் போது சாலையின் மட்டம் உயர்த்தப்படுவதால் குடியிருப்புகள் சாலை மட்டத்திற்கு கீழே அமைந்து விடுவதால் மழைக்காலங்களில் குடியிருப்புகளுக்குள்
தண்ணீர் புகுந்து உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து ஏற்படும் சூழ்நிலையை தவிர்க்க சாலைகளை ஆழப்படுத்தினால் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீப காலமாக வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி பொதுமக்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுடைய வங்கி கணக்கு விபரங்களை கேட்டு பெற்று அவர்களது வங்கி கணக்கிலிருந்து எல்லா பணத்தையும் திருடி விடுகிறார்கள். வங்கி கணக்கு தொடர்பான விபரங்களை யாருக்கும் தெரியா வண்ணம் பாதுகாத்து கொண்டால் மோசடி கும்பலிடம் நமது பணத்தை இழக்காமல் இருக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அரசு தலைமைச் செயலர், தலைமைச் செயலகம், சென்னை அவர்கள் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எழுதும் கடிதம். ஐயா, தலைமைச் செயலகத்தில் காலியாக உள்ள சுருக்கெழுத்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு துறையில் உள்ள சுருக்கெழுத்தர்களை விருப்புரிமை அடிப்படையில் மாறுதலில் நியமனம் செய்யப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நியமனம் செய்யப்பட விருப்பம் தெரிவிக்கும் சுருக்கெழுத்தர்கள் பட்டதாரியாகவும் சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். கணினி தேர்விலும் சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சில் உயர்வேக தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விருப்பம் தெரிவித்தவர்கள் தகுதி தேர்வின் அடிப்படையில் நியமிக்கப்படுவர். தங்கள் துறையில் தலைமைச் செயலகத்தில் பணிபுரிய விருப்பமுள்ள சுருக்கெழுத்தர்களின் விபரங்களை இம்மாத இறுதிக்குள் தலைமைச் செயலகத்தின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைக்கு வந்து சேருமாறு அனுப்ப கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பணியாளர்களின் விபரம் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள